ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோடோட பார்ட் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2ல் வந்துட்டு நம்ம ஓவர் ரைட் பண்ணுறது எப்படின்னு சொல்லின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அது எப்படி கால் பண்ணுறது அந்த ஃபங்க்ஷனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட் 1ல் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எப்படி நம்ம மெத்தடை டிக்ளேர் பண்ணுறது, ஆப்ரேட்டரை எப்படி நம்ம இங்கே ஓவர்லோட் பண்ணுறது, அப்புறம் ஈக்குவல் டு கண்டிஷன் நாட் ஈக்குவல் டு கண்டிஷன் மட்டும் இங்கே செக் பண்ணியிருக்கோம் பார்ட் 1ல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓவர் டு மெத்தடை வந்துட்டு இங்கே நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நான் பப்ளிக் ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஓவர் ரைடில் பூலியன் வேல்யூ பூலில் ஈக்குவல்ஸ் கண்டிஷனில் நான் செக் பண்ணணும். ஆப்ஜெக்ட் அப்படின்னு அதுவே வந்துட்டு நம்ம க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டில் வந்துட்டு நம்ம இஃப் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு நம்ம வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இஃப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்டோட வேல்யூ ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். ஆப்ஜெக்ட் இஸ் ஃப்ராக்ஷன், அதாவது என்னோடய கிளாஸ் நேமுக்கு அது ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். என்ன வேல்யூ அப்படின்னா ஃபால்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் திஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி என்னோடய ஃப்ராக்ஷன் வேல்யூவை நான் இங்கே கெட் பண்ணிக்க போகிறேன். திஸில் ஃப்ராக்ஷன் வேல்யூவை நான் இங்கே கெட் பண்ணுறேன். என்னோடய கிளாஸ் நேம் ஃப்ராக்ஷன், அதோட ஆப்ஜெக்ட் ஓபிஜே. இப்போ எனக்கு வந்துட்டு வேல்யூ ஃப்ராக்ஷன் ஆப்ஜெக்ட் வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிடும். எப்போ அப்படின்னா ஓவர் ரைடிங் நடக்கும்போது, நடக்காத போது எனக்கு எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் ஆகாது. ஸோ இது வந்துட்டு ஓவர் ரைடுக்கான கண்டிஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரிங்கில் வந்து ஓவர் ரைடு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். பப்ளிக்கில் ஓவர் ரைடில் ஸ்ட்ரிங்கில் நம்ம கொடுக்குறோம். ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு எனக்கு ஓவர் ரைட் கண்டிஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா டூ ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்ட்ரிங் வேல்யூவில் வந்துட்டு எனக்கு ரிட்டன் வேல்யூ மட்டும் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு கண்டிஷன் பிரிண்ட் ஆகி ரிட்டன் ஆகிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு சப்போஸ் ஒரு எஸ் அப்படின்னு நான் ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எஸ்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூமரேட்டர் வேல்யூவை நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். டூ ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் மூலியமாக பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு டிவைடட் பை சிம்பிள் வேணும், அதனால் நான் டிவைடட் பை சிம்பிள் இங்கே போட்டுக்கிறேன். டிவைடட் பை சிம்பிள் போட்டுக்கிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீனம்க்கும் நம்ம டூ ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். இங்கே வந்துட்டு இப்போ நான் ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு என்னோடய நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ நான் கெட் பண்ணுறேன். டீனமில் டாட் டூ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்துட்டு என்னோடய வேல்யூவை நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். எஸ்ஸோட வேல்யூ, அதாவது என்னோடய ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இப்படி தான் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஓவர் ரைட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் கிளாஸோட பேசிக் ஃபங்க்ஷன், அதாவது நம்ம ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதை ஓவர் ரைட் பண்ணி இப்போ வந்து ஃப்ராக்ஷனில் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து எனக்கு இன்னொரு கிளாஸில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு மெத்தட் நான் இங்கே வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு மெத்தட் நேம் வாய்டில் ரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மெத்தட் நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ எப்படிலாம் பிரிண்ட் ஆகணும், எந்த ஃபார்மேட்டில் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டு கொடுத்துக்கிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் கிளாஸில் ப்ளஸ் அதோட ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறோம். இப்போ F1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட வேல்யூஸ் வந்துட்டு இங்கே நான் பாஸ் பண்ணுறேன். தென் வந்துட்டு நான் அதை பிரிண்ட் பண்ணணும். console.writeline யூஸ் பண்ணி நான் என்னோடய ஃப்ராக்ஷன் வேல்யூவை நான் இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். F1 colon 0
அந்த வேல்யூஸ் நான் இங்கே என்னென்னு கெட் பண்ணோம் அப்படின்னா f1.to ஸ்ட்ரிங், அதாவது என்னோடய ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் இங்கே கெட் பண்ணிக்கிறேன். டாட் to ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கெட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிற ஆப்ஜெக்ட்ஸுக்கும் நான் வந்துட்டு என்னோடய வேல்யூஸ் கொடுத்துக்கணும். ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்துட்டு f2 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். f3 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் f2 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி f3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இங்கே வேல்யூஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வேல்யூஸ் நானும் இங்கே வந்துட்டு 2 3 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னோடய தேர்ட் ஸ்ட்ரிங்கில் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய தேர்டு ஆப்ஜெக்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட அந்த 2 ஃப்ராக்ஷன் வேல்யூவும் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அவுட்புட்டில் வந்துட்டு என்ன வரணும்னா f1 + f2 = f3 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ f1 + f2 = f3 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். எந்த வேல்யூ நான் இங்கே கெட் பண்ணணும் அப்படின்னா f3யோட வேல்யூவை நான் இங்கே கெட் பண்ணிக்கணும். கெட் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், ஃப்ராக்ஷன் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். ஃப்ராக்ஷன் 4ல் நான் என்ன பண்ணுறேன்னா நியூவாக இன்னொரு ஃப்ராக்ஷன் கொடுக்குறேன். அதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு 2 இன்டீஜர் வேரியபிள்ஸை நான் வேல்யூஸ் வந்துட்டு நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணதும் நான் வந்து கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக f3 = f4 = f3 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கண்டிஷன் செக் பண்ணணும். f4 f3 கண்டிஷன் நான் இங்கே செக் பண்ணுறேன். அதுக்கு வந்துட்டு நான் console.write லைனில் வேல்யூஸ் வந்துட்டு இங்கே எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா f4 :0 = கண்டிஷன் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். == f3ல் :1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரிங்கை நான் கெட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா f4 .to string கண்டிஷன் எனக்கு இங்கே கெட் பண்ணணும். f3ல் to string. இப்போ எனக்கு 2 கண்டிஷனையும் நான் கெட் பண்ணிட்டேன். கெட் பண்ணதுக்கப்புறமா இப்போ f4 f3 கண்டிஷன் நான் செக் பண்ணுறேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா == கண்டிஷனையும் நான் இங்கே செக் பண்ணணும். என்ன பண்ணணும், f4 வந்துட்டு f3க்கு ஈக்குவலாக f2க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஸோ அதோட கண்டிஷனையும் நான் இங்கே செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா f2க்கு வேல்யூவை நான் ஈக்குவலைஸ் பண்ணுறேன். f2ஓட வேல்யூக்கு நான் வந்துட்டு இங்கே ஸ்ட்ரிங்கை ஈக்குவலைஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதை வந்துட்டு f2 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். இப்போ வந்துட்டு என்னோடய கண்டிஷன் இதே தான். நான் f4 f2வை மட்டும் நான் இங்கே மாற்றிக்கிட்டேன். அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா f4ஓட வேல்யூவும் f3யோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி நான் செக் பண்ண போகிறேன் ஈக்குவல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி. ஸோ f4 = f3. இங்கே மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். டாட் ஈக்குவல்ஸ் எனக்கு இப்படி பிரிண்ட் ஆகிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதே f4 and f3 தான் எனக்கு இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ f4 and f3யோட வேல்யூவையே நான் இங்கே ஈக்குவலைஸ் பண்ணி கண்டிஷன் நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த மெத்தடில் நான் பண்ண வேண்டிய கண்டிஷன் செக்கிங்லாம் முடிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய மெயின் கிளாஸ்க்குள்ளே போய் இதுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி என்னோடய மெத்தடை நான் இங்கே கால் பண்ண போகிறேன். என்னோடய மெயின் மெத்தடில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய டெஸ்ட்டு கிளாஸ்க்கு வந்துட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு என்னோடய மெத்தட் ரன் மெத்தடை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹோல் ஃப்ராக்ஷன் யூனிட் வந்துட்டு இங்கே கால் ஆகும்.
கால் பண்ண அப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறேன், அவுட்புட் ஸ்க்ரீன் ஸ்டெபிலிட்டிக்காக நான் console.readline அப்படின்றது யூஸ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன், இது வந்து செகண்ட் ஃப்ராக்ஷன், இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ, அதுக்கப்புறமேட்டு அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணியிருக்கோம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் வந்துட்டு பண்ணுவோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள், tutorjos.com. இதில் அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனல் பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.